வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். யாப்பருங்கல காரிகை அதனுடைய விருத்தி உரையிலிருந்து தான் பார்க்க போகிறோம். முதல் பாடல் அதனுடைய பாயிரம். முழுதுலக இறைஞ்ச முற்றருங்குணர்ந்தோன் செழுமலர் சேவடி செவ்விதின் வணங்கி பார்ப்படு தென்றமிழ் பறவையின் வாங்கி யாப்பருங்கல நனி யாப்புற வகுத்தோன் தனக்கு வரம்பாகிய தவத்தோடு புணர்ந்த குணர்கடற் பெயரோன் கொள்கையின் வளார் துளக்கரு கேள்வி துகடீர் காட்சி அளப்பெரும் கடற்பெயர் அருந்தவத்தோன். இதுதான் முக்கியமான வரியாக ஆசிரியருடைய பெயராக அளப்பெரும், அளப்பதற்கு அரிய கடலாக இருக்கக்கூடியது. அமிதம் அப்படிங்கிறது சாகரம், கடற்பெயர் அப்படின்னு இருக்கிறதுனால அது சாகரம் அப்படின்னும், அரும்பெயர் அளப்பெரும் கடற்பெயர் அருந்தவத்தோன் அப்படிங்கிற சொல் இந்த அமுத சாகரர் அப்படிங்கிறதை குறிப்பதாக கூறப்படுகிறது. என்னுடைய பொருள் பார்த்தோன்னா, மூவகை உலகமும் வணங்க முற்றொருங்கு உணர்ந்தோன், முழுதும் உணர்ந்தவனாக இருக்கக்கூடியவன், செழுமலர்ன வளமையான மலர்கள் போலும் செய்ய அடிகளை சேவடிகளை அவனுடைய இறைவனுடைய அடிகளை வணங்கி இறைஞ்சி பார்ப்படும் செந்தமிழ் பறவையின், அதாவது தென்றமிழ் கடல் வாயினின்று வாங்கி, பாகுபாடு தென்றமிழ் கடல் வாயினின்று வாங்கி யாப்பு அருங்கலம் தனி யாப்பு உற வகுத்தோன். யாப்பு எனும் அருங்கலத்தை, இந்த இலக்கணம் எனும் கடலை கடப்பதற்குரிய களமாக மிகவும் திண்ணியதாக உறுதியானதாக தனக்கு வரம்பாகிய தவத்தோடு தனக்கு எல்லை தானே ஆகிய துறவோடு பொருந்திய குணக்கடல் பெயரோடு இந்த அழகான காப்பியத்தை, இந்த இலக்கண நூலை என்ன செஞ்சிருக்காரு, படைத்திருக்கிறாரு. அதான் அளப்பெரும் கடற்பெயர், அளத்தற்கரிய கடலினது பெயரினையும் உடைய அருந்தவத்தோன், அரிய தவத்தினை உடையோன் என்று குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நூல் 3 வகைப்படும் பார்த்துருக்குறோம். அதாவது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் அப்படின்னு. இங்கே எதிர்நூல் அப்படிங்கிற ஒரு நூலையும் சேர்த்தே கூறப்படுகிறது. இப்போ முதல் நூலுக்கு பார்த்தோன்னா, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் அப்படிங்கிறது நன்னூல் நூற்பான இது வரக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா, வழிநூல் முன்னோர் நூலின் முடிவரும் கொத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா, சார்பு நூல் இருவர் நூற்கு ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது புடைநூல். இந்த சார்பு நூலுக்கு வேறு பெயர் தான் புடைநூல் அப்படிங்கிறது அப்படி குறிப்பிடப்படுகிறது. ஆனால் 4வதாக எதிர்நூல் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கிறது. தன்கோள் நிறீ பிறன்கோள் மறுப்ப தெதிர்நூல் என்ப ஒரு சாராரே. அதாவது தன்கோள் அந்த இது என்ன அப்படின்னா, முதல்வன் நூலுள் முடிந்த பொருளை ஒரு ஆசிரியன் ஏதாவது ஒரு காரணத்தால் பிறள வைத்தால் அதிலிருந்து மாற்றி அதனை கருவியால் திரிபு காட்டி ஒரு வகையாக மாற்றி வைத்தார் கூறுவது தான் என்னது இந்த எதிர்நூல். அதாவது நூல் என்ற சொற்கு பொருள் உரைக்குமாறு நூல் போரலின் நூல் எனப்படும். அதாவது பாவை போல் வாளை பாவை என்றார் போல யாதோ நூல் போலும் மாறும். இந்த நூலினுடைய இயல்பை குறித்து அதை செய்யப்படுறதுனால அதனுடைய மாண்பு என்ன செய்யப்படுது, உயர்த்தப்படுகிறது. பஞ்சிலிருந்து நூலாக எடுத்து அதை ஆடையாக நெய்யும் பொழுது அது முழுமை பெறுவது போல இந்த நூல் அந்த கருத்தை வைத்து என்ன செய்யுது, முழுமை அடைகிறது. அதான் ஓர் இலக்கியப்படுத்தல் அன்றே உலகத்திற்கு நூல் நூற்றலாவது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி புலவர் தனது உணர்வு மாற்றியில் சூத்திரம், ஓத்து, படலம், பிண்டம் இந்த பெயர்கள் எல்லாம் என்ன செய்யுது, நூலின் உட்பிரிவுகளை கொண்டு வராரு. இந்த நூலால் விளையக்கூடிய பொருள்கள் பயன்கள்னு பார்த்தோன்னா, அந்த அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 பொருளையும் அது என்ன செய்யணும், கட்டாயமாக நூல் சொல்ல வேண்டும், அதிலே அமைய வேண்டும். அதுக்கப்புறம் எழுத்து. இப்போ இதில் வரக்கூடியதில் எல்லாம் பார்த்தோன்னா என்னென்ன தொகை வகை விரிகள் இதெல்லாம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நூற்பாவாக இல்லாமல் பொதுப்படையாக கொடுத்துருக்குறாங்க. எழுத்தோத்து இதனுடைய உருபியலில் முதல்ல எழுத்தோத்து, அதில் யாப்புக்கு அவர் கூறக்கூடிய உறுப்புகள் எழுத்தசை, சீர், தலை, அடி, தொடை, தூக்கோடு, இழுக்கா, நடை ஆதி யாப்பெனப்படுமே. இப்போ பார்த்தோன்னா யாப்பு அப்படிங்கிறது யாப்பின் உறுப்புகள் யாப்பருங்கல காரிகை சொல்கிறது 6 தான். எழுத்தசை, சீர், தலை, அடி, தொடை. இங்கே தூக்கு அப்படின்ற ஒன்றையும் சேர்த்தே இவர் என்ன செய்கிறாரு, பொருள் சொல்கிறார். அப்போ யாப்பின் உறுப்புகளாக
யாப்பருங்கலம் கூறுவது எத்தனை அப்படின்னா 7 உறுப்புகளை கூறுகிறது. இதிலே பார்த்தோன்னா இதுகளை பார்த்தோன்னா அந்த தூக்குனா என்ன, தூக்கும் பாட்டும் பாவும் ஒன்றென நோக்கிற்றென்ப நுணங்கியோரே, இது யாருடைய கூற்று அப்படின்னா பல்காயனாருடைய கூற்று. இப்படி இது விருத்தி உரை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நட்சத்திரனாருடைய குறிப்பு, அதுக்கப்புறம் இந்த புறநானூரில் இதற்கு எடுத்துக்காட்டாக நளியிரு முன்னீர் ஏணியாக இந்த பாடல் எடுத்துக்காட்டு பாடல்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அடுத்தால இதற்கு அடுத்து 2வது நூற்பாய் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அசைக்கு உறுப்பாம் எழுத்தின் வகை உயிரே மெய்யே உயிர்மை என்றா, குறிலே நெடிலே அளபடை என்றா, வன்மை மென்மை இடமை என்றா, சார்பிற்றோன்றும் தன்மைய வென்றா, ஐ ஔ மகர குறுக்கம் என்றாங்கு ஐமூ வெளுத்தும் ஆமசை குருபே. இதெல்லாம் எனது அசைக்கு உறுப்பாகக்கூடிய எழுத்துக்கள். இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் முதல்ல நம்ம பார்த்தோன்னா நமக்கு புரியும். உயிர் மெய் உயிர்மெய், அப்போ இதிலே 3 வருகிறது. அடுத்து குறில் நெடில் அளபடை, அடுத்து வன்மை மென்மை இடமை, வல்லினம் மெல்லினம் இடையினம், சார்பிற்றொன்றும் தன்மைக்கென்று பார்த்தோன்னா 3 3 3 6, அடுத்து 9, அடுத்து சார்பிற்றொன்றும் தன்மைக்கென்றும், அடுத்து இதில் 3 குறுக்கங்களும் என்ன செய்கிறது வருகிறது. இந்த 3 குறுக்கங்கள் இந்த உயிர்மெய் உயிர்மெய் உயிர் மெய் உயிர்மெய், குறில் நெடில் அளபடை, வல்லினம் மெல்லினம் இடையினம், அதுக்கப்புறம் சார்பில் தோன்றக்கூடிய தன்மை உடையது 3, அதுக்கப்புறம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம், இப்படி சொல்லக்கூடிய இந்த 15ம் அசைக்கு உறுப்பாக வரக்கூடிய எழுத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நூலில் இருக்கக்கூடிய விளக்கங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சங்க யாப்பு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் சங்க யாப்பு உயிர்னா என்ன மெய்யினா என்ன, இது எல்லாம் இந்த நூல் சார்ந்தது கிடையாது. மற்ற நூலில் விருத்தி உரை அப்படிங்கிறதுனால பல குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு, நாதன் முதலாக நல்லுறுப்பு 7 அப்படின்னா அரசன் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண், இது அரசியல் உறுப்புகள். தாதுக்கள் 7 வகை தாதுக்களால் ஆனது உடம்புனா இரத்தம் உதிரம் இரத்தம் உதிரம் எலும்பு தோல் இறைச்சி மூளை சுக்கிலம், இந்த 7 பொருட்கள் தாது பொருட்களால் ஆனது உடம்பு. இந்த மாதிரி முக்கியமான குறிப்புகள் மட்டும் ஒரு சிலதை பார்த்துட்டு அப்படியே நூற்பாக்களாக நம்ம பார்க்கலாம். இதில் அவிநயம் குறிப்பிடக்கூடியது என்ன, இந்த விருத்தி உரை அப்படிங்கிறதுனால எல்லா கருத்துக்களும் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது குளறுபடியான ஒரு நிலை ஏற்படும். அதனால் யாப்பினுடைய உறுப்புகளாக யாப்பரங்களை காரிகை கூறுவது 7, எழுத்தின் அசைக்கு உறுப்பாகவும் எழுத்து வகைகளாக கூறுவது எத்தனை அப்படின்னா 15. அடுத்ததாக 3வது நூற்பாவில் ஆயுதத்திற்கும் ஒற்றிற்கும் சிறப்பு விதி கூறுறாரு. தனிநிலைன்னு ஆயுதம் குறிப்பிடப்படுகிறது. ஒற்றிவை தாமலகிலவே அளபடை அல்லா காலை யான. அதாவது இதில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, தனிநிலையும் ஆயுதமும் ஒற்றெழுத்தும் தானாக அழகு பெறாது, அது அளபடையில் வரும் பொழுது மட்டுமே அழகு பெறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நூற்பாவினுடைய பொருள். அடுத்து இகர உகர குறுக்கங்களுக்கும் உயிரளவிற்கும் சிறப்பு விதி. தலை சீர் வண்ணம் தாம்கெட வரினே குறுகிய இகரமும் குற்றியல் லுகரமும் அளபடை ஆவியும் அழகியல் விளவே. இதுலேயும் குறிப்பிடப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த குற்றியலுகரம் அளபடை இந்த உயிரெழுத்து இது எல்லாமே அளபடையிலையும் அளபடை ஆவியும்னு வந்திருக்கிறதுனால உயிரளபடையும் அழகியல் தானாக அழகு காரியம் பெறாது, அழகு பெறாது அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிடப்படக்கூடிய செய்தி. இதுவரை நம்ம எழுத்தோத்து அதில் 4 நூற்பாக்கள் பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடியது அசையோத்து. அசையின் வகை நேரசை என்றா நிறையசை என்றா ஆயிரண்டாகி அடங்குமன் அசையே. அசை அப்படிங்கிறது நேரசையும் நிறையசை அப்படின்னு இந்த 2ற்குள் அடங்கக்கூடியதாக இருக்கும். அதில் நேரசை அப்படின்னா பாருங்கள், நெடில் குறில் தனியாய் நின்று முற்றெடுத்தும் நடைபெறும் நேரசை 4 வகையானே.
அதான் நெடில் தனியாகவும் குறில் தனியாகவும் வரும். அதுக்கப்புறம் ரெண்டும் தனியாக நின்று பின்னால் நெடில் ஒற்று குறில் ஒற்று அப்படின்னு ஒற்றெடுத்தும் வரக்கூடியதாக அமையும். இதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் நெடில் எப்படி குறில் எப்படி அப்படின்னா அதற்கு எடுத்துக்காட்டு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. தனி நெடில் வந்தால் நேரசை, தனி நெடில் இந்த ஆ அப்படின்னு, தனி குறில் லீ இன்னும் வந்திருக்கு. அடுத்து குறில் ஒற்று அப்படின்னு வரும்போது இந்த வேல் நெடில் ஒற்று நெட்டெழுத்தோடு வரும்போது எப்படி வருகிறது அப்படிங்கிறது. இது நம்ம யாப்பரங்களுக்கு அருகே குறிப்பிடக்கூடிய அதே கருத்து தான். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா தனிக்குறில் சில இடங்களில் நேரசை ஆகாமல் இருக்கும். அதற்கு குறிப்பே ஏவல் தற்சுட்டல் வழி தனிக்குறில் மொழி முதல் தனியசை இலவே. அதாவது குறிப்பு ஏவல் தற்சுட்டு அல்வழி தனிக்குறில், அதுக்கப்புறம் குறிப்பின் கண்ணும் ஏவர் கண்ணும் தற்சுட்டின் கண்ணும் தன்னுடைய குறிப்பாக சொல்லும் பொழுதோ ஏவல் செய்யும் பொழுதோ தற்சுட்டலாக இருக்கும் பொழுதோ இந்த இடங்களில் தனிக்குறில் என்ன செய்யாது, மொழி முதல் தனியசையாக வராது. மொழி முதல் கண் நின்று நேரசை ஆதல் இது எல்லாமே என்ன செய்யாது, வராது, தனிக்குறிலாக வராது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதே கருத்து பல்காயனார் அவருடைய நூல்லையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. நிறையசை குறில் இணை குறில் நெடில் தனித்து முற்றெடுத்தும் நெறிமையின் நான்காய் வரும் நிறையசையே. குறில் இணை, இரண்டு குறில்கள் இணைந்து வருவது, குறில் நெடில் வருவது, குறில் நெடில் தனித்து வர்றது, அதுக்கப்புறம் குறில் இணை ஒற்று குறில் நெடில் ஒற்று, இதெல்லாம் தனித்தும் ஒற்றெடுத்தும் இந்த 4 வகையில் நிறையசை வரும். இது யாப்பரங்களுக்கு அருகியும் நிறையசைக்கு கூறக்கூடியது இதே. இல்லை ஐகார குறுக்கம் இணைந்த நிறையசை ஈரும் இடையும் இணைந்தும் இணையசை ஆகும் ஐ என்ப அறிந்திசி நோரே. இல்லை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீருக்கு இறுதியும் இடையிலும் நின்ற ஐகாரத்தினோடு இணைந்தும் நிறையசையாக என்ன செய்யும், ஆகும் சில இடங்களில் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஐகாரத்தோடு இணைந்து நிறையசையாக உருவாகும். இங்கே என்னென்னா இந்த இறுதியில் டை எய் 2 ஐகாரம் இங்கே வந்திருக்கு. இந்த 2 ஐகாரம் இணைந்து நிறையசையாக இங்கே என்ன செய்கிறது, வருகிறது. இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிறாரு சொல்கிறாரு. அதே இதுதான் நடு இடை அப்படின்னு பார்த்ததுனால இங்கே இடையில் யான்னு அடுத்து முடிஞ்சிருக்கிறது யான் அப்படிங்கிறதுல தான் இங்கே புன்னை எய் அன்னை எய் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நடுவில் ஐகாரம் இது நிறையசையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோடு அசையோத்து முடிந்தது. தொடர்ந்து அடுத்த பகுதியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காணொலியும் பார்க்கும் பொழுது கையில் பேனாவும் குறிப்பேடும் எடுத்து வைத்துக்கொண்டு குறிப்புகள் எடுப்பதற்கு தயாராக இருந்து வினாக்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி.